இந்த ஸ்டோரி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை கேட்கும்போது நிஜமாகவே நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்னா அதை மேலே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜோவோ இல்லை மெசேஜோவோ கன்வெர்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இந்த சப்ஸ்கிரைபரோட பேர் குமார். இவர் கோயம்புத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இவரோட வீடு ரொம்ப ஒரு நார்மலான வீடு. அம்மா, அப்பா, தங்கச்சி, அப்புறம் இவருன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இவரோட அப்பா நைட்டில் லேட்டாக தான் தூங்குவார். ஸோ ஒரு நாள் அப்படி தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் அப்பா இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பற்றி கேட்குறாரு. இந்த மாதிரி நைட்டில் யாராவது வெளியில் போனீங்களா, வெளியில் போயிட்டு திரும்பி ஹாலுக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அவங்க வீட்டில் இருந்து எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எதுக்கு நாங்கள் நைட்டில் வெளியில் போகும்போது அதுவும் நடுராத்திரியில் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா நைட் டைமில் யாரோ டோரை திறக்கிற மாதிரியும் ஹாலுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியும் எனக்கு சத்தம் கேட்டுது. ஸோ அதனால தான் உங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை அங்கேயே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு என்னோட சப்ஸ்கிரைபரான குமார் வீட்டில் உட்காந்து லேட் நைட்டில் கேம் விளையாண்டுருந்தார். அந்த டைமில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் உளுற சத்தம் கேட்டிருக்கு. ஸோ கீழே விழுந்தா ஒரு மாதிரி சத்தம் கேட்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சத்தம் கேட்குது. கிச்சனில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு என்னோட சப்ஸ்கிரைபரான குமார் ஏந்திரிச்சு போகிறாரு. போய் பார்த்தா கிச்சனில் யாருமே இல்லை. ஆனால் லைட் மட்டும் ஆனில் இருந்தது. அவருக்கு ரொம்ப வியர்டாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரூமில் போய் தூங்கிட்டாங்க. இருந்து எப்படி இங்கே இருக்கிற லைட் மட்டும் ஆனில் ஆனிச்சு, எப்படி ஆன் ஆனிச்சுன்னு அவருக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி தன்னோட ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாரு. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த குமாரோட தங்கச்சி அவங்ககிட்ட போய் கேட்குறா, இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து யார் கூட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு. அவன் அப்படியே ஒரு பயங்கரமான ஷாக் ஆகிறான். அவன் தான் போய் தூங்கிட்டானே, இருந்தும் எப்படி யார் கூட பேசின மாதிரி அவன் தங்கச்சி சொல்கிறான்னு இவன் கன்ஃபியூஷன் ஆகிறான். அதுக்கப்புறமா அவன் தங்கச்சிட்டு கேட்கும்போது 2 பேர் நீங்கள் பேசிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால தான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அவங்க வீட்டில் ரொம்ப ரெகுலராக எனக்கு ஆரம்பிச்சிது. அதாவது இரவில் அந்த 2 to 3 டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே யாரும் போகிற மாதிரியும் ஹாலுக்குள்ளே யாரும் நடக்கிற மாதிரியும் டோரை திறக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த 2 to 3 அந்த டைமுக்கு நடக்கிறத பல பேத்துக்கு, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு அறிகுறியாக தெரிய ஆரம்பிச்சிது. முதல்ல இந்த விஷயத்தை அவங்க பேயின்னு எடுத்துக்கல, இதை வேறு மாதிரி யோசிச்சு சிசிடிவி கேமரா வைக்கிறான்னு சொல்லி வீட்டுக்கு வாசலில் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் வச்ச அந்த கேமரா ஹாலில் லைட்டாக பார்த்த மாதிரி அந்த ஃப்ரேம் கிடச்சிருக்கு. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு லைட்லாம் தானாக ஆன் ஆகிற மாதிரியும் யாரும் நடக்கிற மாதிரியும் ஸோ அந்த இதை கேமராவில் பதிஞ்சிருக்கு. அது எந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டாக இருக்குன்னா யாரோ உள்ளே வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் பிளர்ராக இருக்குது, முழுசாக உருவம் தெரியல. அவங்க வந்து கிச்சனில் நிற்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா ஹாலில் கொஞ்ச நேரம் நடக்கிற மாதிரியும் ரெக்கார்டாக இருக்குது. பட் முகம் ஃபுல்லாக தெரியல, ஒரு மாதிரி ஒயிட்டான பிளர்ரான ஒரு வீடியோ தான் ரெக்கார்டாக இருக்குது. இந்த விஷயம் எப்போ நடந்திருக்குன்னா அந்த வீட்டுக்கு வெளியில் கேமரா வச்சா பார்த்தீங்களா, அது பத்தாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் ஒரு கேமரா செட் பண்ணாங்க. அப்போ தான் அந்த கேமராவில் இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. குமார் இந்த வீடியோ கொண்டு போய் அவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அவங்க அம்மாவும் தங்கச்சி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா ஏதாவது கிளிச்சாக இருக்கும், ஏதாவது எரராக இருக்கும், அதனால அப்படி தெரிஞ்சுக்கின்னு அவர் சாதாரணமாக விட்டுட்டார். ஆனால் அப்படி ஒரு நாள் நைட்டு இரவு கரெக்டாக 2:13 அந்த டைமுக்கு ஒரு வீடியோ அந்த இதில் ரெக்கார்டாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு உருவம், அப்படியே ஒரு பெண் உருவம் அப்படின்னு நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த வீடியோ கூட எனக்கு சென்ட் பண்ணார். அதை பார்க்கும்போது நிஜமாக எனக்கு தலையை சுற்றி போச்சு. அது ஒரு மாதிரி பேயா இல்லை கிரீப்பியான உருவமானு சொல்லிட்டு எதுவுமே விளக்கவே முடியல. அப்படியேப்பட்ட வீடியோ தான். ஸோ இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதே இரவு அந்த 2 மணி டைமில் அந்த உருவம் அவங்க வீட்டு கேமரா முன்னாடி போய் நின்றுருக்கு. ஸோ அது மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட், அதாவது ஒயிட் கலர் துணி போட்டிருக்கு. மூஞ்சி இப்போவும் பிளராக தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த உருவம் அந்த இடத்த குமார் போய் சுற்றி பார்க்குற அந்த ஹால் முழுக்க அந்த காலடி தரம் பதிஞ்சிருக்கு. அதாவது வேர்த்து போய் நடந்தால் எப்படி இருக்கும் காலடி தரம், ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த காலடி தரம் கிச்சன் வரைக்கும் போயிருக்கு. பட் திரும்பி அந்த காலடி தரம் வரவே இல்லை, கிச்சனோடையும் முடிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போய் வீடை காலி பண்ணிடுறாங்க. ஸோ காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு பக்கத்தில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா நிஜமாலுமே அங்கே யாரோ திருடங்களோ இல்லை 3வது மனுஷனோ யாரும் அங்கே வரல. நிஜமாகவே அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆன்மாவோ சம்திங், ஏதோ ஒரு அமானுஷ்யமோ இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்காக தான் பயந்துட்டு அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போதே தெரியுது நிஜமாகவே இந்த இடத்துல யாரும் இருக்காங்கன்னு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேய் அனுபவம் நடந்துச்சுன்னா மறக்காமல் அதை என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி வீடியோ பேசலாம். ஸோ பாய்.